ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு vpsamayalarai. இன்றைக்கி நம்ம தக்காளி சாப்ஸ் பண்ண போகிறோம். இது சாதத்தோடு சாப்பிட்றது, நம்ம அது தோசை, இட்லி, சப்பாத்தியோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க, எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து தான் இருக்கும். கொஞ்சமாக கடுகு நம்பருப்பு சேர்த்து அது நல்லா பொரிய விட்டுக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 6-7 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிய விட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இதில் இந்த வெங்காயம், தக்காளி நல்லா வதக்கி கொடுக்கணும். அப்போ அந்த வதங்கிறதுல தான் நம்மளுக்கு டேஸ்ட்டே இருக்குது. எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளியும் இதுலேயே சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். நம்ம எந்த டிஷ் செய்கிறதா இருந்தாலும் இந்த வெங்காயம், தக்காளியை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்தும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த வெங்காயம், தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி முழுசாக இருக்கு இல்லையா, இதெல்லாம் நல்லா சுருங்கி அதோட ஸ்கின்னெல்லாம் சுருங்கி வர அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கணும். இது வதங்கிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு பேஸ்ட் தயாரிக்கணும். அதுக்கு 3 பத்தை தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 6-7 பல் பூண்டு, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 3 கிராம்பு, 2 பட்டை, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், வதங்கியிருக்கு. தக்காளி வதங்கியிருக்கு பாருங்கள், நல்லா சுருங்கி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு தனி மிளகாத்தூள் இருக்கும் இல்லைங்களா, அது ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மல்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். இது ஓரளவுக்கு வதங்கினவனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதை இதோடு சேர்த்து தண்ணி நம்ம கொஞ்சம் சேர்த்து, இதில் பொட்டுக்கடலை போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் அடி பிடிக்கிறோம். அதனால் தண்ணி சேர்த்து இதை நம்ம கொதிக்க விடணும். இதில் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டு அதில் இருக்க எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம விடணும். அவ்வளோ நேரம் கொதிக்கும்போது தான் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த நம்ம அந்த பேஸ்ட்டில் அந்த மசாலா பொருட்கள்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதோட அந்த ரா ஸ்மெல்லாம் போயிட்டு சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை மூடி வச்சு சுண்ட விடணும். அதே போல் நம்ம எடுத்து பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால அடி பிடிக்கும். அதனால் நம்ம எடுத்து அடி பிடிக்காத மாதிரி எடுத்து விட்டு நம்ம சுண்ட விடணும். இப்போ பாருங்கள், நான் மூடி வச்சுருக்கேன். அடியில் பிடிச்சிருக்கும். அதை நம்ம எடுத்து விட்டு, இங்கே பார்த்திங்களா, எடுத்து விட்டு இதை நம்ம சுண்ட வைக்கணும். ஒரு 4-5 முறை இந்த மாதிரி பண்ணும்போது அது நல்லா அதில் இருக்க அந்த தண்ணியெல்லாம் சுண்டி மசாலாவோட அந்த ரா ஸ்மெல்லாம் போயிட்டு பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா, இது மாதிரி பிரிஞ்சு வந்திருக்கும். இது மாதிரி வரும்போது தான் நம்மளோட சாப்ஸோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.
இதை ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தோசையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், சாதத்தோடையும் நல்லாயிருக்கும். இப்போ தயாராகிடுச்சு. கொஞ்சமாக மல்லித்தலை தூவிக்கலாம். நம்மளோட தக்காளி சாப்ஸ் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா விபி சமையலறையை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் பார்த்துட்ருக்கீங்க, மறந்துட்டீங்க போல் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.